ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி லாஸ் 3,24,000 சம்திங் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட் சரியில்லை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் ஏகப்பட்ட லாட் சைஸ் ஆப்ஷன் பையிங்கில் எடுத்தேன். ரெண்டாவது ரீசன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் பையிங் நான் எப்பாவது பண்ணுவேன் ஓகேங்களா. எப்பாவது அது ஒரு 300 500 குவான்டிட்டி பண்ணுவேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 4000 5000 சொல்லி குவான்டிட்டி எடுத்தேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட மைண்ட் செட் தான். ஓகே, இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அதை லாஸ் பண்ண காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் முந்தா நேற்று நைட்டு தூங்கிட்டு நேற்று 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நேற்று காலையில் 10 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 3:30 மணிக்கு மறுபடியும் படுத்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 34 மணி நேரத்துக்கு மேலே தூங்கவே இல்லை நான் ஓகேவா. நேற்று நைட்டு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. வேற எந்த வேலையும் செய்யலை நான். ஆனால் நேற்று தூக்கம் வரல. நார்மலாக நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற ஆள். ஸோ அதனால் மேபி இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு தூக்கம் வரல. நான் இன்னைக்கு ட்ரேடிங்கை முடிச்சுட்டு தான் தூங்க வந்தேன். நான் இன்னைக்கு ட்ரேடிங் வரும்போதே ரொம்ப முடியாமல் தான் ட்ரேடிங் வந்தேன். பட் நான் என்னோட அனலிசிஸ் நான் உங்களுக்கு பண்ணி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த லெவலுக்கும் மூவ் ஆகலை. அதனால சின்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸில் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் அது எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த கேண்டிலுக்கு அப்புறம். ஸோ இங்கே நம்ம பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 21,000 சம்திங் ஃபர்ஸ்ட் லாஸ் வந்திருந்தது ஓகேங்களா. நான் நல்ல மைண்ட் செட்டில் இருந்திருந்தா நான் உடனே ட்ரேட் எடுக்காம என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கணும், நான் இது இந்த கேண்டிலுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆயிருப்பேன். பட் என்னோட மைண்ட் செட் என்ன பண்றேன்னே எனக்கே தெரியல. ரிவெஞ்ச் ட்ரேடு. ஸோ உண்மையாக சொல்லணும், ரிவெஞ்ச் ட்ரேடு தான் ஆக்சுவலா. ஸோ 5 நிமிஷம் கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் கீழே வரல. ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணிட்டு இது வரைக்கும் போச்சு. இது ஏன்னா ஆப்ஷன் பையிங் போயிட்டு இது வரைக்கும் வந்த உடனே அதுலயே எனக்கு ஏகப்பட்ட லாஸ். 4000 குவான்டிட்டிங்கும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இம்மீடியட்டாக இந்த 5 நிமிஷம் ரெக்கவர் ஆகி சடன்னு கீழே வந்துருச்சு. நான் எக்ஸாக்டாக பார்த்தேன்னா இந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1,54,000 லாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த 84 64 எகைன் ரிவெஞ்ச் ட்ரேடு தான் ஓகேங்களா. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணும்போது எகெயின் அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிவெஞ்ச் ட்ரேட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக என்னோட மைண்ட் செட் சரியில்லை. ஸோ இந்த இடத்துல நான் நார்மலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவேன் இந்த ரெசிஸ்டன்ஸில். ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஃபேக் பிரேக் டவுன் நிறைய நடக்கும். நான் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நிறையா இந்த மாதிரி வெயிட் பண்ணி நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில் ஓகேவா. பட் இன்னைக்கு டெஃபினட்டாக நான் சொல்லி ஆகணும், என்னோட ட்ரேடிங் சைக்காலஜி ரொம்ப 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 வீக்காக இருந்திருக்கு. நான் இது இது இப்போ கூட நான் வீடியோ எப்போ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ஒரு 3:30 படுத்துட்டு மறுபடியும் இப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்படியே எல்லாமே தலையில தெரியுது. நான் அப்போ பார்த்த சார்ட்டுக்கும் இப்போ பார்த்த சார்ட்டுக்கும் இந்த அன்னியன் படத்தில் வர மாதிரி அப்போ பார்த்தா அப்போ அன்னியனா இருந்தேன், இப்போ அம்பியா இருக்கேன். என்னடா டே இவ்வளோ பிளண்டர் பண்ணியிருக்க, இவ்வளோ கேவலமாக மிஸ்டேக் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்கு. நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சார்ட். இதில் பெரிய ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது ஓகேவா. நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் லைட்டாக மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. இது அழகான ஒரு ரிவர்சல் கேண்டில். இந்த ரிவர்சல் கேண்டில் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது ஓகேங்களா. ஆனால் மார்க்கெட் அந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 10 20 30 40 50 போது என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இன்னைக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பழகி இருக்கணும். ஆப்ஷன் பையிங்க்கு நம்ம பழகலை அப்படின்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ஃபாஸ்ட்டாக நமக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ஐயோ க்ளோஸ் பண்ணலாம், ஐயோ க்ளோஸ் பண்ணலாம், லாஸை கட் பண்ணலாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கொஞ்சம் வேகமாக சர்ன்னு கீழே வந்துருச்சு. அதுதான் இந்த டவுனு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு லாஸ் ஆச்சு ஓகேங்களா. இதை நம்ம இப்போ ரெக்கவர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1,4 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல இருந்தேன். இப்போ இதெல்லாம் போய் கிட்டத்தட்ட 1,50,000 நான் லாஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதம் ஓவராலாக நான் சொல்கிறேன். ஓப்பனாக சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் லாஸும் காமிக்க மாட்டாங்க. பட் ஓகே, லாஸும் பார்ட் ஆஃப் ட்ரேடிங் தான். பட் இதிலிருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா உங்களுக்கு எனக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் சரியில்லை. அந்த நாள் நீங்கள் வெளியே போயிட்டு அப்போ தான் வரீங்க, டயர்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க
ஓகே, நான் இன்னைக்கு ஆக்சுவலாக அப்படி தான் பிளான் பண்ணேன், ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி பிளான் பண்ணேன். எனக்கு மைண்டில் இன்னொரு விஷயம் கூட ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம குரூப் மெம்பர்ஸ் வந்து நமக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா, என்னடா நம்மள சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு ரீசன் தான் ஆக்சுவலாக, நான் வந்து அப்படி யோசிக்க கூடாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் ஒரு பிளெண்டர், பெரிய பெரிய பிளெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டில் இந்த வீக்குள்ள இந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணணும்னா எகைன் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து போனால் வாய்ப்பு குறைவு. பட் இந்த முறை ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் அதில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம கேண்டில் சிக்ஸம் மட்டும்தான் வாட்ச் பண்ண போகிறோம், வேறு எதையுமே வாட்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த கேண்டில் சிக்ஸம் மட்டுமே வாட்ச் பண்ணி நம்ம கிளியர் கட்டாக ஒரு ஆர்டர் எடுத்து டெய்லி ஒரு 50,000 ரெக்கவர் பண்ணால் போதும். நம்ம வந்து நோ லாஸ் லோ கெயினில் வந்துட்டா கூட பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 1,50,000 கிட்ட வந்து லாஸில் இருக்கும், அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீக்குள்ளே அதுதான் வந்து இப்போடைய டார்கெட்டு. ஸோ பார்ப்போம், நீங்கள் இன்னைக்கு இதில் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங்கில் அதிகமான குவான்டிட்டி போடாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆப்ஷன் பையிங் வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லிட்டு நானே இன்னைக்கு அந்த வேலையை பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட ட்ரேடிங்கை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இந்த 21,000 லாஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணியிருந்தா எனக்கு இந்த எல்லா பணமும் மிச்சம். ஓகேங்களா, ஆனால் இந்த 1,54,000ங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸில் என்னமோ போயிடுச்சு. 5 to 8 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த லாட்டில் என்னென்னா எனக்கு பிளேஸ் பண்ணும்போது அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் 2,000 குவான்டிட்டியாக தான் ப்ளேஸும் பண்ண முடியுது. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் க்ளோஸ் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அது லிமிட் எடுத்துக்குது. நம்ம லிமிட் ஆர்டர் போட்டோம்னா அது ப்ளேஸ் ஆக மாட்டேது. அப்போ வந்து நான் மறுபடியும் போய் க்ளோஸ் பண்ணுறக்குள்ள இந்த 1,54 சம்திங் போயிடுச்சு. நீங்கள் அந்த டைமில் வந்து இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்து எக்கச்சக்கமான லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்ன பண்ணியிருக்கலாம்னா நான், ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ ஆப்ஷன் பையிங் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கட் பண்ணும்போது வந்து நான் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா இதை பண்ணோன்னே இங்கே வந்து புட் ஆப்ஷனை போட்டு வச்சிருந்திருக்கலாம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு. ஓகேங்களா, அதாவது 16,300 இல்லை 350க்கு வந்து நான் போட்டு வச்சுருந்தா எனக்கு மேபி இதுக்கு வந்து ஸ்டாப்லஸ் அடிச்சிருந்தா கூட இது வந்து கீழே வந்திருக்கும். பட் நான் இந்த இந்த ரேலி நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் என்னோட இன்னைக்கு வீக்னஸ். அதான் சொல்கிறேன், அந்த மைண்ட் செட் நமக்கு இல்லைனாவே டெஃபினட்டாக நம்மளால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்த மைண்ட் செட்டில் யாராவது வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் அது. ஓகேவா, ஸோ அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாவே அது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஆல்ரெடி. ஸோ பார்ப்போம், இன்னும் வந்து நமக்கு இது ஒரு 4 நாள், அடுத்த வாரத்தில் ஒரு 2 நாள், நான் வந்து மந்த்லியாக சொல்கிறேன். ஸோ 6 நாள் வந்து ட்ரேடிங் செஷன் இருக்குது இந்த மே மந்த் முடியறக்குள்ளே. அதுக்குள்ளே அட்லீஸ்ட் நம்ம லாஸையாவது ரெக்கவர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே லாஸ் வந்து ஓகே பார்ட் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்றதுச்சு. பட் நான் வந்து லாஸ் ஆகுறப்போ அந்த மனநிலையை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு வார்த்தையிலே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து டிப்ரெஷனில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 34-35 மணி நேரமாக தூங்காமல் ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ அந்த மனநிலையோடு சேர்ந்து இதுவும் வந்து சேர்ந்துருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னா, எப்போ உங்களுக்கு மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு பாடம். இது ஒரு பெரிய 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 பாடம். இந்த பாடத்தை வந்து நீங்களும் கற்றுக்குங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாஸை ரெக்கவர் பண்ணால் நான் உங்களுக்கு மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.